அதாவது நம்ம ஒரு ஆபீஸ்ல போய் பாக்குறேன்னு வைங்க, அல்லது ஒரு வீட்லயே போய் பாக்குறேன்னு வைங்க, வடக்கு மத்திய பாகம் தான் வருமானத்தை கொடுக்குற பாகம். நேர் வடக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வடக்குல மத்திய பாகம். நம்ம வடக்கு பார்த்து நின்னோம்னா வலது கை பக்கம் ஈசான்யம், இடது கை பக்கம் வடமேற்கு, சரிங்களா? அப்ப நடக்கு மத்தியம் நம்ம நிக்கிற இடம். அந்த மத்தியம பாகம் குபேர பாகம். அந்த இடம் வந்து ஓப்பனா ஜன்னல் இருந்து நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது வானம் தெரிஞ்சதுன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு வீடு அமைப்போ ஒரு ஆபீஸ் அமைப்போ இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பணம் கொழிஞ்சிட்டு இருக்கும், பண வருவாய் வந்துட்டே இருக்கும், அது நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு 95 நம்பர் எழுதி கொடுத்திருந்தேன். ஏன் 95 எழுதி கொடுத்திருந்தேன்னா அவங்க லக்னம் வந்து மிதுன லக்னம், புரியுதுங்களா? அவங்களுக்கு 11ஆம் அதிபதி நம்பரை எழுதி கொடுத்திருந்தேன். ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான நம்பர் கொடுப்போம். எல்லா லக்னத்துக்கு எல்லா நம்பர் சூட்டபிள் ஆகாது, நெகட்டிவாகவும் வரும். லக்னத்துக்கு 6ஆம் இடத்து எண்ணும் 8ஆம் இடத்து எண்ணும் 12ஆம் இடத்து எண்ணும் எடுத்து கொடுக்கவே கூடாது. கொடுத்து 6ஆம் இடத்து எண் எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு நோய் வரும். 8ஆம் இடத்து எண் எடுத்து கொடுத்தோம்னா கடன் பிரச்சனை வரும், வாங்கிட்டு போனவன் சண்டை கட்டுவான். 12ஆம் இடத்து என்ன வாங்கினவன் கொண்டு ஓடிடுவான், ஊரை விட்டே ஓடிடுவான். அதனால 6, 8, 12 லக்னத்தில் இருக்கிற நம்பர்ஸை நியூமராலஜி படி எடுத்து தர மாட்டேன். அது அவங்கவுங்க ஜென்ம லக்னத்தை படி பார்த்து அவங்கவுங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2ஆம் இடம் 1, 5, 9 இடம், சரிங்களா? அப்ப 2ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள் இருக்கிற எண்கள் எடுத்து கொடுத்தா அவங்கள ஜெயிக்க வச்சிருவோம். அந்த மாதிரி தொழில எல்லாரையும் ஜெயிக்க வச்சுட்டு நாங்க இருக்கிறோம். அதனாலதான் எல்லாரும் உங்ககிட்ட ஜாதகம் பாக்குற வரைக்கும் கொஞ்சம் டவுனா இருந்துச்சு, ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டே சொல்லுவாங்க. அப்ப இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்பேன். கண்டிப்பா மாதம் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் போகணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பாதி பிரச்சனை. ஆமா, கால்வாசி பிரச்சனை குலதெய்வம். ஏன்னா நம்மளை காக்கும் தெய்வம் குலதெய்வம் தான். குலதெய்வம் தான் நம்மளை அருமையா காக்கும்.